ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். வெல்கம் டு கிட்டார் லெசன்ஸ் இன் தமிழ். ஸோ நம்மளுடைய கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கூட சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் அட்வைஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் அட்வைஸில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, ஒரு கிட்டார் அல்லது வேறு எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கற்றுக்கணும்னு டிசைட் பண்ணாலும் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிளான் அண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணுங்க. ஸோ இந்த பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போய் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கிளாஸ் வந்து ஒரு லாங் டைம் கண்டினியூ பண்ணுவீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோ ஒரு பிளானோ இல்லாமல் நிறைய பேர் போய் கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஸோ 1 மந்த்லேயோ அல்லது 2 கிளாஸ் 3 கிளாஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்றத ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஒரு தடவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம் என்னென்னாங்க, ஒரு கிட்டாரோ அல்லது எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ நீங்கள் கற்றுக்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணுங்க. ஏன்னா நீங்கள் மனதளவில் ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிட்டு ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதை வந்து ஒரு முழுமையாக கற்றுக்குவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கலையை கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு மார்ஷியல் ஆர்ட்டாக இருக்கட்டும், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மாதத்துலேயோ அல்லது 2 மாதத்துலேயோ வரக்கூடிய விஷயம் இல்லைங்க. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நிறைய டெடிகேஷன் வேணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ண உடனே ஒரு 1 மந்த் அல்லது 2 மந்த்லேயே நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு தவறாக நினச்சிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு வரலன்னு என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன, அவங்க வந்து ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆகாமல் போனது தான் காரணம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷன்ஸ்லாம் படிக்கிறாங்களா, டாக்டர், இன்ஜினியர், லாயர், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 years படிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண போதே அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகி போகிறாங்க. எப்படின்னா 4 to 5 years நம்ம வந்து இதை படிக்க போகிறோன்ற அதனால வந்து அவங்க பொறுமையாக இருந்து அதை கற்றுக்குறாங்க. அதே மாதிரி தான் நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை. ஸோ அது நிறைய பேருக்கு எவ்வளோன்னு தெரியாது. பட் வந்து நான் வந்து ஓரளவு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் கற்றுக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத ஓரளவு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ டோட்டலாக சொல்ல வர விஷயம் என்னென்னாங்க, ஒரு கிட்டாரோ அல்லது எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமோ நீங்கள் கற்றுக்கிறத வந்து ஒரு லாங் டைம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஷார்ட் டைம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு லாங் டைம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஷார்ட் டைம்லேயே உங்களுக்கு வாசிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாரும் ஹாப்பி தான். பட் நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது வரலன்னு நீங்கள் கிளாஸை டிஸ்கன்டினியூ பண்ணுறதோட லாங் டைம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாராலையுமே இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நல்லா வாசிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதுனா முதல்ல பொறுமையாக இருந்து நம்ம இதை கற்றுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிட்டார் புதுசாக கற்றுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் ஆகுன்றதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொல்ல போகிற அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். ஏன்னா நான் சொல்கிற டைமோட சீக்கிரம் முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் வந்து அதை தாண்டியும் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம் சொல்கிறேன் உங்களுக்கு, இவ்வளோ நாளில் வந்து நீங்கள் வந்து கிட்டார் வாசிக்கலான்றது. இப்போது இந்த டைமிங் வந்து எப்படி நம்ம சொல்லலாம்னாங்க, இப்போ வந்து நம்ம இது வந்து ஸ்கில் லெவலில் நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம் இந்த கிட்டார். அதாவது பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல்னு 3 லெவலாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த பேசிக் லெவலை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அட்லீஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year தேவைப்படுங்க உங்களுக்கு. அது பேசிக் சவுண்ட் ப்ரொடக்ஷன், இந்த பேசிக் டெக்னிக்ஸ்லாம் உடனே நீங்கள் பேசிக்கே இவ்வளோ 1 year ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா இந்த பேசிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். இப்போ 1 yearனா ஒரு 3 months நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க, ஒரு 6 monthsல ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க, இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் முடிச்சோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சின்ன சின்ன லெசன்ஸ் வாசிப்பீங்க, குட்டி குட்டி சாங்ஸ் வாசிப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே, ஒரு டிம்பிள் டிம்பிள் லிட்டில் ஸ்டார், ஹாப்பி பர்த்டே, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த பேசிக் 1ல நீங்கள் வாசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் நீங்கள் வாசிப்பீங்க, லெசன்ஸ் வாசிப்பீங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாள் ப்ராக்டிஸ்லையும் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால நீங்கள் வந்துட்டு 1 year தான் முடிச்சு தான் நீங்கள் கிட்டார் வாசிப்பீங்கன்னு இல்லை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் டெவலப் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த பேசிக் லெவல் முடிக்கிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 year தேவைப்படும்னு சொன்னேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 monthsலேயே வந்து இந்த பேசிக் லெவல் முடிச்சவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, ப்ராக்டிஸ், இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்களும் சீக்கிரமாகவே அந்த பேசிக் லெவலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு டைம் பீரியட் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது பொறுமையாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா கிட்டார் வாசிக்கலாம். ஸோ இப்போ 2வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயத்துக்கு வந்து உங்களோட டைமை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் டைமிங், 2வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய
ப்ராக்டிஸ் டைம். அதாவது இப்போ உங்களோட கிளாஸ் டைமிங் நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ கிட்டார் கற்றுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கிட்டார் கற்றுக்க போகிற இடம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் கற்றுக்க வேண்டியிருக்கலாம். ஸோ இப்போ இந்த டைமை பேஸ் பண்ணி தாங்க நீங்கள் உங்களுடைய கிளாஸ் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடீஸ் இருக்கும், உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் எந்த டைம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமை தாங்க உங்கள் கிளாஸ் டைமிங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கோ உங்களோட ஸ்டடீஸோ வந்து உங்களுக்கு கிளாஷ் ஆகும். அப்போ அந்த மாதிரி டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மியூசிக் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து நிறைய கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணும்போது அந்த மியூசிக் கிளாஸ் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக நல்ல எந்த டைம் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு பார்த்து அந்த டைமை வந்து உங்கள் கிளாஸ் டைமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிகினிங் டைம் அட்லீஸ்ட் ஒரு 6 monthsனாவது இந்த டைம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதாவது இந்த டைம் வந்து நம்மளுடைய கிட்டார் கிளாஸ்க்குள்ள டைம், இதில் வந்து நம்ம வேறு எதுவும் கமிட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரொம்ப உறுதியோடு இருக்கணும் நீங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்டெடில் பண்ணி கிளாஸுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மாஸ்டர்ஸ்க்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு லெசன் வந்து அவங்க டிசைன் பண்ணுறதுக்கு இன்னும் மற்ற விஷயங்களுக்கு வந்து மாஸ்டருக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் எந்த டைம் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த டைமை நீங்கள் உங்கள் கிளாஸ் டைமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நல்லா கிட்டார் வாசிக்கலாம். இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டைம்ங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய பெஸ்ட் மாஸ்டர்கிட்ட போய் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுட்டாலும் நீங்கள் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக வர முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் டைமை கூட நீங்கள் எப்படி ஷெட்யூல் பண்ணலாம்னா, இந்த பிகினிங் டைம் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல டைம் இருந்தால் ஒரு 1 hour பண்ணுங்கள். மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour. ஸோ கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ½ an hourனாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே தீரணும். இப்போ இந்த ப்ராக்டிஸ் டைமை கூட நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா, ஒரு சேம் டைம் ப்ராக்டிஸ் டைமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மார்னிங் ஒரு 6:30க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா எவ்ரிடே வந்து மார்னிங் 6:30 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது எந்த ஒரு ½ an hour எனி டைமாக இருக்கலாம். பட் இந்த பிகினிங் டைம் வந்து இந்த சேம் டைம் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அதாவது இந்த ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வரும். இப்போ கிட்டார் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபஸ்ட் டே ப்ராக்டிஸில் வந்து இந்த ஃபிங்கர் டிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பெயின் இருக்கும். இப்போ நீங்கள் செகண்ட் டே, தேர்ட் டே இப்படி ஒரு 4 நாள் கண்டினியூஸாக பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபிங்கர் டிப்லாம் ஹார்ட் ஆகிட்டு உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 2 days அல்லது 3 days விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நீங்கள் 4th day திருப்பி நீங்கள் கிட்டார் எடுத்து நீங்கள் டச் பண்ணும்போது திருப்பி இந்த ஃபிங்கர் டிப் வந்து பெயின் ஆகும். அதனால் உங்களோட ப்ராக்டிஸை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த பிகினிங் டைமில் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த ஃபிங்கர்ஸ்க்குலாம் நல்லா ஸ்ட்ரென்த் வந்தோடனே நீங்கள் வாசிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே அப்படிதான். ஸோ அதனால் உங்களுடைய கிளாஸ் டைமிங், இந்த ப்ராக்டிஸ் டைம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கரெக்டாக ஷெட்யூல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் போய் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போது இந்த டிப்ஸ் அண்ட் அட்வைஸில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய பேர் கிளாஸை டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், அதாவது ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நீங்கள் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் தாங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சீக்கிரமே டெவலப் ஆவீங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மேண்டலின், நம்ம வயலின், கிட்டார், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அதாவது எப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் அப்படி ப்ரெஸ் பண்ணி வாசிக்கிறேன்னா அந்த டச்சு வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் அந்த டோன் வந்து நல்லா கிளியராக இருக்கணும். ஸோ டோன் கேட்க கிளியராக இருக்கும்போதே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், எனி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வாங்க போனீங்கன்னா உங்கள் மாஸ்டரோட கைடன்ஸ் அல்லது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச உங்களோட ஹெல்ப்போடு போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் அட்வைஸ்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் எனக்கு தோணுனா கூட ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் அட்வைஸ்ன்ற கேட்டகரியில் நான் உங்களுக்கு திருப்பி போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய கிளாஸுக்கு போகலாம்.